நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானம் செய்வது அவனுடைய எண்ணங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனாலதான் என்னவோ பெரியவங்க எல்லாரும் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா நம்ம மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்கள், அதிகபட்சமான எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் தான். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஏற்படுது. அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்பவும் அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்துமா. இதுதான் நம்ம மனசுல ஏற்படக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், உடல்ல பல நோய்களுக்கும் காரணமா இருக்குதான். இன்னைக்கு 80% நோய்களுக்கு காரணம் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் தான் சொல்றாங்க. அதாவது மன ரீதியான நோய்கள் தான் நம்ம உடலை தாக்கி கொண்டு இருக்குதான். அப்படி இருக்கும்போது நம்ம மனசுல எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் உருவாச்சுன்னா நம்ம வாழ்க்கையே மாறிவிடும். வாழ்க்கை நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். நாம பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் ஏற்படணும்னா அதுக்காக நாம என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்பீங்க. அதற்காக தாங்க இன்றைய சின்ன கதையை நம்ம கேட்க போறோம். அதை கேட்ட பிறகு மிக எளிய வழிகளை நாம கேட்டு தெரிந்து கொள்ள போறோம். வாங்க கதைக்குள் போகலாம். விஜயபுரி என்கிற நாட்டை மன்னர் சோமசுந்தரம் ஆண்டு வந்தாராம். மன்னரை பார்த்தோம்னா நீதி, தர்மம், கருணை போன்ற குணங்கள் நிறைந்தவராம். அவர் நாட்டுல மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்களாம். ஒரு நாள் மன்னர் தன்னுடைய மந்திரியாரை கூப்பிட்டுக்கிட்டு நகரவலம் வர சென்றாராம். மார்க்கெட் வழியா சென்று கொண்டு இருக்கும்போது அங்கு ஒரு கடை முன்னாடி நின்னாராம். கொஞ்ச நேரம் நின்று யோசனை பண்ணிட்டு இருந்தாராம். யோசித்த பிறகு மந்திரியாரை கூப்பிட்டு சொன்னாராம், நாளைக்கு இந்த கடைக்காரருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க, மறக்காம இவரை தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டவொன்னே மந்திரியாருக்கு ரொம்ப வியப்பாகவும் குழப்பமாகவும் இருந்துதான். இந்த கடைக்காரர் என்ன செய்தான், இவனுக்கு எதுக்காக தூக்கு தண்டனை கொடுக்க சொல்றாரு, ஒன்றும் புரியலையே. இப்பதானே நம்ம வீதி வழியா வந்தோம், அந்த கடைக்காரர்கிட்ட பார்க்கல, பேசல, எதுவும் செய்யல. ஆனா கடைக்காரருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க சொல்றாரு. நம்ம மன்னர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசிக்காம செய்ய மாட்டாரு. அவரு செய்யறாரு சொல்றாருன்னா அது பின்னால எதனோ காரணம் இருக்கும். அதை என்னால இப்ப கேட்டு அறிந்து கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணாரு, மன்னரை பார்த்து மந்திரியார் சொன்னாராம், மன்னா நீங்க கிளம்பி அரண்மனைக்கு போய் சேருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நானும் பின்னாடியே அரண்மனைக்கு சேர்றேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு மன்னர் அங்கிருந்து கிளம்பி போனாராம். மந்திரியார் நேரா அந்த கடைக்குள்ள போனாராம். கடையை பார்த்தா ஒரு சந்தன கடையா. அதுல ஒரு சந்தன கடை வியாபாரி உட்காந்துட்டு இருந்தாராம். அவரை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருந்ததான். மந்திரியாரு கடைக்காரரை பார்த்து கேட்டாராம், உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாராம், வியாபாரம்லாம் ரொம்ப டல்லா தான் இருக்கு. இப்பெல்லாம் யார் அந்த அளவுக்கு சந்தன கட்டையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஏதோ எப்பனா ஒருத்தர் சின்ன சின்ன சந்தன கட்டையங்களை வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப சின்ன விற்பனை, அதுல சின்ன எனக்கு ஊதியம் தான் கிடைக்கும். குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சரிச்சுக்கிட்டாராம். மந்திரியார் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும். அதை கேட்ட கடைக்காரர் சொன்னாராம், கண்டிப்பா பிறக்கும், ஆனா அதுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாராம். என்ன காரியம் அப்படின்னு மந்திரி கேட்க, இல்ல எப்பவுமே என் மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டாராம். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, நான் ஏன் தப்பா நினைக்க போறேன் அப்படின்னு மந்திரியார் சொன்னாராம். இல்ல என்னைக்கு ராஜா இறக்குறாரோ அன்னைக்குதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே மந்திரியாருக்கு தூக்கி வாரி போட்டுதான். எதற்காக அப்படி சொல்றீங்க, ராஜா இறக்குறதுக்கும் உங்களுடைய தலைவிதி மாறுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களேன்னு. அதுக்கு கடைக்காரர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, ராஜா இருந்தாருன்னா அவர் கடைசி சடங்குக்கு சந்தன கட்டையை வச்சுதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்போ இந்த மார்க்கெட்ல என் கடை மட்டும்தான் இருக்கு. என் கடையை தான் அரண்மனையில இருந்து காவலாளிகள்லாம் தேடி வருவாங்க, நிறைய சந்தன கட்டைங்களாம் வாங்கிட்டு போவாங்க. அப்போதான் என் வியாபாரமே சூடு பிடிக்கும் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னாராம். கடைக்காரர் அப்படி பேசுவதை கேட்ட உடனே தான் மந்திரியாருக்கு எல்லாமே புரிய வந்துதான். இந்த கடைக்கார மனசுல இப்படி ஒரு எண்ணம் ஓடுவதனாலதான் என்னவோ மன்னருக்கு இந்த கடைக்காரருக்கு தூக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் அவர் மனசுலயும் தோன்றி இருக்குது. அதை புரிஞ்ச உடனே மந்திரியார் கடைக்காரர் பார்த்து சொன்னாராம், நான் அரண்மனையில தான் வரேன், மன்னர் உங்ககிட்ட இருந்து சில சந்தன கட்டைகளை சாம்பிளுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அரண்மனையில சில மேஜை, நாற்காலி, இப்படி மர சாமான்களை செய்ய போறாங்களாம். சந்தன கட்டையெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நிறைய சந்தன கட்டைய மன்னர் உன் கடையில இருந்து தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு என்று சொல்லி கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தாராம். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த கடைக்காரருக்கு என்ன செய்வதுன்னு தெரியலையாம், நடுங்கி போனாராம். உள்ள போய் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல சந்தன கட்டைங்களா பார்த்து எடுத்துன்னு மந்திரி கையில கொடுத்தாராம்.
மந்திரியும் அங்கேருந்து வாங்கிக்கிட்டு கிளம்பி போனாராம். மந்திரி போன உடனே அந்த கடைக்காரர் யோசனை பண்ணாராம், ச்சே நம்ம தான் மன்னரை பற்றி எவ்வளோ ஒரு தவறான எண்ணங்களை நம்ம மனசில் வளர்த்துக்கிட்டோம். இத்தனை நாள் வரைக்கும் மன்னரை பற்றி எவ்வளோ தவறான கருத்துக்களை நம்ம மனசில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். மன்னர் எவ்வளோ நல்லவர், அவர் 100 ஆண்டு நீடூழி வாழணும், அவர் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு பல எண்ணங்கள் அந்த கடைக்காரர் மனசில் ஓட ஆரம்பிச்சுதான். அங்கே மந்திரியார் நேராக நம்ம ராஜா கிட்ட போய் அந்த சந்தன கட்டங்களை கொடுத்துட்டு மன்னரை பார்த்து சொன்னாராம், நீங்கள் தூக்கு தண்டனை கொடுக்க சொன்னீங்க இல்லையா, அந்த கடைக்காரர் அவர் என்ன விற்பனை பண்ணுறாரு என்ன ஏதுன்னு அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அந்த கடைக்குள்ளே போனேன். அங்கே போய் பார்த்தா அவர் சந்தன வியாபாரி சந்தன கட்டைங்களை வித்துட்டு இருந்தாரு. நான் அங்கே அரண்மனையிலேருந்து வந்தேன்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அந்த கடைக்காரர் சொன்னார், போகும்போது என்கிட்ட இருக்கிற மிக உயர்ந்த நல்ல வாசனை உள்ள சந்தன கட்டைங்களை தரேன், இதை எடுத்துட்டு போய் என்னுடைய அன்பு அளிப்பா நம்ம மன்னர் கையில் கொடுத்துருங்க. அவர் நாட்டு மக்களையும் நாட்டையும் எவ்வளோ அழகாகவும் அன்போட பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம நாட்டில் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அது அவரால் தான் அப்படின்னு உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசினா அப்படின்னு மந்திரியார் ராஜா கிட்ட சொல்லவும் ராஜா மனசுலயும் ஒரு எண்ணம் ஏற்பட்டுதான், ச்சே அந்த கடைக்காரர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, அவருக்கு போய் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு எதுக்காக என் மனசுல எப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கே புரியலையே. எவ்வளவு பெரிய பாவ காரியத்தை செய்ய இருந்தேன், நல்ல காலம் இந்த பாவத்துல இருந்து நான் தப்பித்து விட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மந்திரியாரை பார்த்து சொன்னாராம், இந்தாங்க 1000 பொற்காசுகள், இந்த 1000 பொற்காசுகளை உடனடியாக எடுத்துக்கிட்டு போய் அந்த கடைக்காரர்கிட்ட நான் பரிசாக கொடுத்தேன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு மன்னர் சொல்லவும் அதை ரொம்ப சந்தோஷமா மந்திரியாரை வாங்கிக்கிட்டு அந்த 1000 பொற்காசுகளை கடைக்காரர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தாராம். எனவே நண்பர்களே, எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனதில் ஏற்படுவதால எப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு விடுகிறது என்பதை நாம இந்த கதையை கேட்டு தெரிந்து கொண்டோம். இன்றைய காலகட்டத்துல குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சக ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாருடன் நம்மளுடைய உறவுகள் இன்னைக்கு சரியில்லாத போனதுக்கு காரணமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான். வாயளவுல வார்த்தை அளவுல நாம எல்லாருமே ரொம்ப இனிமையாகவும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நம்ம பேச தெரிந்து கொண்டோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒருத்தருடைய மனசில் ஓடும் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்தா நமக்கு புரியும், அந்த எண்ணங்கள் எல்லாமே கோபம், அகங்காரம், எரிச்சல், போட்டி, பொறாமை, சுயநலம் நிறைந்ததாகவே இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் வரை நமக்குள்ள அந்யோன்யம் ஒரு நாளும் ஏற்படாது. சரி, நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வர வேண்டும் என்றால் நாம செய்யக்கூடியது மிகவும் எளிமையான ஒரே ஒரு வேலை தான். அதாவது நாம எதை பார்த்தாலும், எதை படித்தாலும், எதை கேட்டாலும், எதை பேசினாலும் நல்லதாக தூய்மை நிறைந்ததாகவே இருக்க வேண்டும். அது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நாம பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நாம நல்லது நல்லது நல்லதை மட்டுமே பார்க்கணும், கேட்கணும், பேசணும், பழகணும். இப்படிப்பட்ட செயல்களை நாம நாள் முழுவதும் செய்து வந்தோம்னா நிச்சயமாக நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு நாளும் நம்மளை தொடவே தொடாது. நாள் முழுவதும் நம்ம மனசுல நாம எந்த ஒரு முயற்சியும் செய்யாத ஆட்டோ பைலட் மோட்ல பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் உருவாகி கொண்டே இருக்கும். இதை மட்டும் நாம கவனத்தில் வைத்து கொண்டு நல்லதே நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், நல்லதே செய்யணும், நல்லவர்களுடன் மட்டும் பழகணும் என்பதை நாம புரிந்து கொண்டால் நம்ம மனதில் என்றென்றைக்கும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே உருவாகி நம்ம வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் மாற்றிவிடும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பயனுள்ள கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. நன்றி. ஓம் சாந்தி.